இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா கொழும்புல தெய்வலையில் நிற்கிறோம். தெய்வலையிலேருந்து ரோனை ஏற்றி வெள்ளவத்தை மற்றது கொழும்பு சிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காகத்தான் ரோனை ஏற்றினது. ரோனை ஏற்றின உடனே அங்கே 2-3 ட்ரெயின் வந்து ஓடுறதை பார்க்கத்தக்கதாக இருந்தது. இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னா கொழும்பு சிட்டிக்கும் போகுது. கொழும்பு சிட்டியிலேருந்து வெளியிலையும் போய் கொண்டிருக்குது. காலம நேரத்தின் டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக மக்களை ஏற்றி கொண்டு கொழும்பு சிட்டிக்கு போய் மக்களை ட்ராப் பண்ணுறதுக்காகத்தான் இங்கே ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. அப்போ காலமாக மக்கள் போய் அங்கே வேலை செய்துட்டு இப்போ பின்னேரம் வரைக்கும் மாறி ஓடும். இந்த கொழும்பில் இப்போ பார்த்தீங்கன்னா தெய்வலை வெள்ளவத்தை எல்லா இடமுமே அடுக்குமாடி கட்டிடங்கள் கணக்க வந்துட்டுது. இது ஒரு பெரிய சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கு. இது 20 ஆண்டுகளுக்கு முதல் இந்த இடம் ஃபுல்லாகவே சின்ன சின்ன வீடுகளாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அடுக்குமாடி கட்டிடமாக இருக்குது. இது தெய்வலை ஜங்ஷன் வேற இப்போ போய் அதுக்கு அங்கால கல்கிஸ்ஸை வேற இப்போ அடுக்குமாடி கட்டுறதுக்காக வழி கட்டிட்டினேன்.